கிளாஸ் காலேஜ் வருமா ஸ்ட்ரிக்டாப்பா, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கக்கூடாதுப்பா, ஒழுங்காக ஏறி போங்கப்பா, ஒழுங்காக வாங்கப்பா, பிடிக்காது. ஆனால் இவ்வளோ விஷயம், ஆனால் சமுதாயத்தில் இப்போ அண்மையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சமுதாயத்தில் பொள்ளாச்சி இஷ்யூலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், இல்லை உலகத்தில் நடக்கிற யோசிச்சு பாருங்க. நம் பெற்றோர்களும் நம்ம ஆசிரியர்களும் நம் சமுதாயமும் நீ இப்படி இரு, நீ இப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். நீங்கள் இது நிறைய பொண்ணுங்க இருக்கீங்க, நான் சொல்கிறேன், எவன் உங்ககிட்ட நல்லா லட்டு மாதிரி பேசுகிறானோ அவன் தான் விஷம், மறந்துடாதீங்க. நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போகிறதே இதில் தான் பிரச்சனை. உளவியல் மருத்துவர் டாக்டர் ஷாலினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு பெண்களிடம் எப்படி பேசினால் பெண்கள் வீழ்வார்கள் என்று தெரியும், அப்படித்தான் பேசுவார்கள். அம்மாவும் அப்பாவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, 365 நாளும் 3 வேளையும் கேட்பாங்க, சாப்பிட்டியாமா 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 சாப்பிட்டியாமா. அம்மா கேட்டால் பொண்ணு கோவம், போமா என்ன சும்மா சும்மா சாப்பிட்டேன்னு கேட்குற, பச்சா சாப்பிட மாட்டேன். அப்படி அம்மா திட்டி அம்மா அப்படி திரும்பணும் ஃபேஸ்புக்கில் உள்ளுக்குள்ள மெசேஞ்சரில் ஹாய் ஹேவ் யுவர் டின்னர் அவன் கேட்டோன்னே நமக்கு ஒரு பட்டம் வச்சு பறக்கும். நாட் எட் டு பி லொட்டு லொஸ்க்கு அது இது அப்படியே இவ்வளோ பெரிய சேட்டு போய் கடைசியில் நம்பர் அமைச்சு அவன் நம்பர் அமைச்சு கடைசியில் அது வேற எங்கேயோ முடிஞ்சு. மறந்துடாதீங்க, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய 75% பாலியல் குற்றங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடக்கிறது என்பதை இங்கிருக்கிற பெண்களும் ஆண்களும் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.